ஹாய் கைஸ், இனி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, எறா பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, எறாவை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு, அதில் கொஞ்சமாக பிரியாணி மசாலா போட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு, அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு, புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் நல்லா கொஞ்சம் வதங்கினோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சமாக தக்காளியும் ஆட் பண்ணிட்டு, அப்புறம் தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா ஒரு 3 பச்சை மிளகாயும் நல்லா வாசனைக்காக போட்டு மூடி வச்சிடலாங்க. அது பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பேஸ்ட் ஆட்டம் வர அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பிரியாணி மசாலா போட்டு சில்லி பவுட்ரு, அப்புறம் தேவையான அளவு உப்பு, தயிர் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த எறாவையும் நல்லா போட்டு அந்த எறாலேருந்து தண்ணியை ஊற்றுறது வரை நல்லா நம்ம வச்சிடலாங்க. அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் நமக்கு தேவையான அரிசி ஊற வச்ச பாஸ்மதி அரிசிங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க செய்யறதுக்கு முன்னாடி. அப்புறம் அந்த பாஸ்மதி அரிசியும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு சாப்பிட்டு பார்த்தா அப்பா டேஸ்ட் அந்த மாதிரி இந்த மாதிரி வேறு மாதிரி இருந்ததுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சமாக அந்த எறா பிரியாணி சாப்பிட்டு பார்த்தாங்க வேறு லெவலுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.